தானியேலின் புத்தகம். இந்த சம்பவமானது எருசலேம் மீதான பாபிலோனின் முதல் தாக்குதலுக்கு பின்பு நடந்தது. பாபிலோனியர்கள் பட்டணத்தையும் அதனுடைய ஆலயத்தையும் சூறையாடி இஸ்ரவேலர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போனாங்க. அவர்களுக்குள் தாவீதின் அரச குடும்பத்திலிருந்து வந்த 4 மனிதர்கள் இருந்தாங்க. தானியேல், இவர் பின்பு பெல்தேசாத்சார் என்ற பெயரில் அழைக்கப்பட்டார், மற்றும் அவருடைய 3 நண்பர்கள். இவர்கள் சாத்ராக், மேஷாக் மற்றும் ஆபேத்நேகோ என்னும் அவர்களுடைய பாபிலோனிய பெயர்களால் அறியப்பட்டார்கள். இந்த புத்தகம் அவர்களை வென்றவர்களுடைய தேசத்தில் தங்களுடைய நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ள அவர்கள் சந்தித்த போராட்டங்களை சொல்லுது. இந்த புத்தகத்தினுடைய வடிவமைப்பு ஆரம்பத்துல மிகவும் எளிமையா தெரியுது. அதிகாரங்கள் 1 முதல் 6 வரை பாபிலோனில் உள்ள தானியேல் மற்றும் அவருடைய நண்பர்களை பற்றியதான சம்பவங்களை உள்ளடக்கியுள்ளது. அதே நேரத்துல அதிகாரங்கள் 7 முதல் 12 வரை எதிர்காலத்தை பற்றிய தானியேலின் தரிசனங்களை உள்ளடக்கியுள்ளது. ஆனா இந்த 2 பகுதியை கொண்ட வடிவம் இன்னொரு வடிவமைப்பு அம்சத்தால இன்னும் சுவாரஸ்யமாக்கப்பட்டுள்ளது. அதுதான் இந்த புத்தகத்தினுடைய மொழி. இது இஸ்ரவேலர்களுடைய மொழியான எபிரேய மொழியில் ஆரம்பிக்குது. ஆனா 2 முதல் 7 வரையிலான அதிகாரங்கள் பண்டைய சாம்ராஜ்யங்களிடையே பரவலாக பேசப்பட்ட எபிரேய மொழிக்கு தொடர்புடைய மொழியான அராமிக் மொழியில் எழுதப்பட்டுள்ளன. ஆனா பின்பு 8 முதல் 12 அதிகாரங்கள் அது திரும்பவும் எபிரேய மொழிக்கு மாறுது. இந்த வடிவமைப்பு 2 முதல் 7 அதிகாரங்கள் எப்படி ஒரே மாதிரியான பகுதி என்பதை காட்டுது. ஆனா புத்தகத்தின் பிந்தின அதிகாரங்களை புரிந்து கொள்வதற்கு 2லிருந்து 7ஆம் அதிகாரங்கள் எவ்வளவு முக்கியம் என்பதையும் இது எடுத்துக்காட்டுது. நாம உள்ள போகலாம். அதிகாரம் 1 புத்தகத்தினுடைய முதல் பாதியில் காணப்படுகிற அடிப்படை பதற்றத்தை அறிமுகப்படுத்துது. தானியேலும் அவனுடைய நண்பர்களும் உண்மையிலேயே புத்திசாலிகள் மற்றும் திறமையானவர்கள். அதோடு அவர்கள் பாபிலோனின் ராஜ மாளிகையில் வேலை செய்ய அமர்த்தப்படுறாங்க. ஆனா அவர்கள் பாபிலோனியர்களைப் போல வாழ்ந்து சாப்பிடுவதன் மூலமாகவும் தோராவில் காணப்படும் யூத உணவு சட்டங்களை மீறுவதன் மூலமாகவும் தங்களுடைய யூத அடையாளத்தை விட்டுக் கொடுக்குமாறு அழுத்தம் கொடுக்கப்படுறாங்க. அதனால அவங்க அதை மறுத்து தோராவுக்கு உண்மையாக இருப்பதை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது அவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துது. ஆனா தேவன் அவர்களை விடுவிக்கிறாரு. அதோட அது அவர்கள் பாபிலோன் ராஜாவால உயர்த்தப்படுவதில முடியுது. இதுக்கப்புறம் அராமிக் பகுதி ஆரம்பமாகுது. இது உண்மையிலேயே சம அளவு வடிவமைப்பை கொண்டிருப்பத நீங்க பார்ப்பீங்க. முதலாவதாக பாபிலோன் ராஜாவுக்கு ஒரு கனவு வருது. அது தானியேலால் மட்டுமே விளக்கக்கூடியதாயிருக்கு. இது 4 வகையான உலோகத்தாலான ஒரு பெரிய சிலையை பற்றியது. இது ராஜ்யங்களின் வரிசையை குறிக்குது. அதோடு பாபிலோன் தான் அதனின் தலைப்பகுதி. ஆனா அதற்கு பின்பு ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து சிலையை சிதறடிக்குது. பின்பு அது ஒரு பெரிய மலையா மாறுது. இப்போ இந்த சொப்பனம் புத்தகத்தில் உள்ள பல அடையாள தரிசனங்களில் முதன்மையானது. இது அவைகள் எல்லாவற்றின் அடிப்படையான கதைக்களத்தை அறிமுகப்படுத்துது. இந்த சிலையானது பாபிலோனிலிருந்து பின்தொடர்ந்து வரும் மனித ராஜ்யங்களின் தொடர்ச்சியை குறிக்குது என்றும் அவை அனைத்தும் தேவனுடைய உலகத்தை வன்முறையால் நிரப்பும் என்றும் தானியேல் சொல்றாரு. ஆனா ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யம் வந்து இந்த உலகத்திலுள்ள ஆணவமிக்க ராஜ்யங்களை எதிர்த்து அவைகளை தாழ்த்தி தேவனுடைய ஆளுகை மற்றும் ஆட்சியின் குணப்படுத்தும் நீதியால் உலகத்தை நிரப்பும். இதற்கு பின்பு பிரபலமான தானியேலுடைய 3 நண்பர்களின் சம்பவத்தை 3ஆம் அதிகாரம் சொல்லுது. அவர்கள் ஒரு பெரிய விக்கிரக சிலையை வணங்கவும் நமஸ்கரிக்கவும் மறுக்கிறாங்க. இது 2ஆம் அதிகாரத்துல இருக்கிற சிலையைப் போலவே ராஜாவையும் அவருடைய ராஜரீக பலத்தையும் குறிக்குது. அதனால அந்த நண்பர்கள் துன்பப்படுத்தப்படுறாங்க. அவர்கள் அக்கினி சூளைக்குள் வீசப்படுறாங்க. ஆனா தேவன் அவர்களை மரணத்திலிருந்து விடுவிக்கிறாரு. அதோடு அவர்கள் ராஜாவால உயர்த்தப்படுறாங்க. இப்போ ராஜா அவர்களுடைய தேவன்தான் உண்மையானவர் என்பதை ஒப்புக்கொள்றாரு. இதற்கு பிறகு 2 பாபிலோனிய ராஜாக்களை பற்றிய 2 சம்பவங்கள் வருகின்றன. தந்தை நேபுகாத்நேசார், பின்பு அவரது மகனான பெல்ஷாத்சார். அவங்க 2 பேருமே தங்களுடைய ராஜரீக பலத்தின் பெருமையால நிரம்பியிருந்தாங்க. அதனால 2ஆம் அதிகாரத்தைப் போலவே தேவன் அவர்கள் இருவரையும் சொப்பனங்கள் மூலமாகவும் பின்பு தரிசனங்கள் மூலமாகவும் எச்சரிக்கிறாரு. இதுவும் 2ஆம் அதிகாரத்தைப் போலவே தானியேலால் மட்டுமே இதை விளக்க முடியுது. 2 ராஜாக்களும் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்த வேண்டும் என்று அவர் சொல்றாரு. ஆனா ராஜாக்கள் 2 பேரும் ஆணவத்தோட எதிர்க்கிறாங்க. அதனால நேபுகாத்நேசாருக்கு பைத்தியம் பிடிச்சிருது. அவர் வயலுக்குள்ள ஒரு மிருகத்தைப் போல ஆகிறார். ஆனா அப்புறமா அவர் தேவனுக்கு முன்பு தன்னை தாழ்த்துறாரு. அப்போ அவருடைய மனித தன்மை மறுபடியும் அவரிடம் திரும்புது. அவர் மறுபடியும் ராஜாவாகிறார். இது அவருடைய மகன் பெல்ஷாத்சாருக்கு முரணானது. ஏன்னா அவர் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. அன்று இரவிலே அவன் படுகொலை செய்யப்படுகிறான். இப்போ இந்த 2 சம்பவங்களும் அதிகாரம் 1, 2 மற்றும் சங்கீதம் 8 ஆகிய அதிகாரங்களிலிருந்து இந்த உருவகத்தை கொண்டு வருகின்றன. அங்கதான் மனிதர்கள் தேவனுடைய ராஜரீக சாயலாக சித்தரிக்கப்படுறாங்க.
உலகத்தின் மெய்யான ராஜாவாக இருக்கும் தேவனின் சார்பாக வயலின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் ஆண்டு கொள்ள தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. ஆனா மனித ராஜ்யங்கள் அதை மறந்து அவர்கள் முரட்டாட்டம் பண்ணி தங்களையும் தங்கள் பலத்தையும் ஒரு தெய்வமாக மாற்றும்போது அவர்கள் தேவனுடைய நீதியை எதிர்கொள்ளும் கொடூர மிருகங்களைப் போல மனிதர்களை விட கீழானவர்களாக மாறிடுறாங்க. இது நம்மை 3ஆம் அதிகாரத்திற்கு இணையாக 6ஆம் அதிகாரத்திற்கு நம்மை கொண்டு செல்லுது. இந்த முறை தானியேல் துன்புறுத்தப்படுகிறான். ஏன்னா ராஜாவை ஒரு தெய்வமாக எண்ணி அவரிடம் ஜெபிக்கவும் வணங்கவும் மறுக்கிறான். எனவே அவருடைய நண்பர்களைப் போலவே அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு அதோடு அவர் சிங்கங்களின் கெபியில் வீசப்படுறாரு. ஆனா தேவன் மிருகங்களிடமிருந்து தானியேலை விடுவிக்கிறாரு. அவருடைய நண்பர்களைப் போலவே ராஜா தானியேலை உயர்த்தி அவருடைய தேவனை துதிக்கிறாரு. இது நம்மை 7ஆம் அதிகாரத்திற்கு கொண்டு செல்லுது. இது 2ஆம் அதிகாரத்திற்கு இணையாகும் மற்றும் எல்லா கருப்பொருள்களும் ஒன்றாக வரும் புத்தகத்தின் மையமாகும். இது இன்னொரு சொப்பனம். ஆனா இந்த முறை இது தானியேலின் சொப்பனம். கொஞ்சம் முரணாக ஒரு தேவதூதன் அதை அவருக்கு விளக்கும் வரைக்கும் தானியேலால அந்த சொப்பனத்தை புரிஞ்சுக்க முடியல. அவர் 4 மிருகங்களின் வரிசையை பார்க்கிறாரு. ஒன்று சிங்கத்தைப் போன்றது, ஒன்று ஒரு கரடியைப் போன்றது, மற்றொன்று சிறகுகளைக் கொண்ட சிறுத்தையைப் போன்றது. இவைகள் ஒவ்வொன்றும் ஒரு ஆணவமிக்க ராஜ்யத்தை குறிக்கின்றன. மேலும் இவை எல்லாவற்றிற்கும் கடைசியாக ஒரு பயங்கரமான மிருகம் உள்ளது. இது உண்மையிலேயே பொல்லாத பேரரசாக அடையாளம் காட்டப்படுது. மேலும் இது ஏராளமான கொம்புகளை கொண்டிருக்கு. இது பழைய ஏற்பாட்டில் ராஜாக்களுக்கான பொதுவான அடையாளமாகும். மற்றும் அங்க ஒரு குறிப்பிட்ட கொம்பு இருக்கு. அது யாருன்னா ஆணவமிக்க ஒரு ராஜாவின் உருவம். அவர் தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தி கொண்டு தேவனுடைய ஜனங்களை துன்புறுத்துறாரு. இப்போ அவர்கள் மனுஷகுமாரன் என்று அழைக்கப்படும் ஒரு உருவத்தால அடையாளப்படுத்தப்படுறாங்க. அவர் தேவனுடைய உடன்படிக்கை மக்களுக்கு ஒரு சாயலா இருக்காரு. மற்றும் தாவீதின் வம்சத்திலிருந்து வரும் அவர்களுடைய ராஜாவிற்கும் ஒரு சாயலா இருக்காரு. ஆனா திடீர்னு ஆதி முதலாய் இருப்பவர் என்று அழைக்கப்படும் தேவன் வந்து அவருடைய சிங்காசனத்தை ஏற்படுத்துறாரு. அவர் அந்த பயங்கரமான மிருகத்தை அழித்து மனுஷகுமாரனை மேகங்களுக்கு மேலாக உயர்த்துறாரு. அங்குதான் அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து தேசங்களின் மீது தேவனுடைய ஆளுகையில் பங்கெடுக்கிறாரு. நாம இப்போ திரும்பி பார்த்து முதல் பாதியில் இருக்கின்ற சம்பவங்கள் அனைத்தும் எப்படி ஒன்றாக பொருந்துகின்றன என்பதை பார்க்கலாம். துன்புறுத்தல்கள் இருந்த போதிலும் விசுவாசத்தின் இந்த 3 சம்பவங்கள் என்பது தேசங்களின் மத்தியில் துன்பப்படும் தேவனுடைய ஜனங்களுக்கு நம்பிக்கையை தருவதாகும். ஆனா இந்த மனித ராஜ்யங்கள் தேவனுக்கு எதிரா முரட்டாட்டம் பண்ணி மிருகங்களாக மாறினதால அவங்க துன்பப்படுறாங்க. எனவே இந்த தரிசனங்கள் பொறுமையை ஊக்குவிக்கின்றன. என்னன்னா தேவனுடைய ஜனங்கள் தேவன் அவருடைய ராஜ்யத்தை கொண்டு வந்து தம்முடைய உலகத்தை ஆளவும் துன்பப்படும் அவருடைய ஜனங்களை கனப்படுத்தவும் காத்திருக்க வேண்டும் என்பதே. ஆனா தேவன் எப்போ அதை செய்யப் போகிறார் என்ற கேள்வி எழுப்புது. அதையே இந்த கடைசி 3 தரிசனங்கள் ஆராயப் போகின்றன. இந்த 8ஆம் அதிகாரத்துல தானியேலுக்கு 7ஆம் அதிகாரத்தின் கடைசியில் காணப்பட்ட 2 மிருகங்களைப் பற்றிய மற்றொரு தரிசனம் உண்டாகுது. ஆனா இந்த முறை அவை ஒரு ஆட்டுக்கடாவினால் குறிப்பிடப்படுகின்றன. இது மேதியர்கள் மற்றும் பெர்சியர்களின் பேரரசின் உருவம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. பின்பு பண்டைய கிரேக்கர்களின் உருவமான ஒரு வெள்ளாடு குறிப்பிடப்படுகிறது. வெள்ளாட்டிலிருந்து பல கொம்புகள் வருகின்றன. அவைகளில் ஒன்று 7ஆம் அதிகாரத்திலுள்ள பொல்லாத ராஜாவை குறிக்கிறது. அவரை பற்றி நமக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா அவர் எருசலேமை தாக்கி தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்துவாரு. அதோடு ஆலயத்தை விக்கிரகங்களினால் தீட்டுப்படுத்துவார் என்பதுதான். எப்படியோ கடைசியா அவர் தேவனால அழிக்கப்படுவாரு. அவரே அவருடைய ஜனங்களையும் அவருடைய ராஜ்யத்தையும் உயர்த்துவாரு. இப்போ 9ஆம் அதிகாரத்துல தானியேல் மிகவும் குழப்பமா இருக்காரு. குறிப்பா இவையெல்லாம் எப்போ நடக்கும் என்பது பற்றிதான். அதனால அவர் எரேமியா தீர்க்கதரிசியின் சுருளை எடுத்து பார்க்கிறாரு. இதுலதான் இஸ்ரவேலின் சிறையிருப்பு 70 வருடங்கள் வரை நீடிக்கும் என்று தேவன் சொல்றாரு. தானியேலை பொறுத்தவரை 70 வருடங்கள் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டன. அதனால தேவன் அவருடைய வாக்குத்தத்தத்தை சீக்கிரம் நிறைவேற்றும்படி அவர் தேவனிடம் கேட்கிறாரு. ஆனா ஒரு தேவதூதன் வந்து இஸ்ரவேலின் பாவமும் முரட்டாட்டமும் தொடர்ந்து கொண்டே இருப்பதாக அவருக்கு தெரிவிக்கிறாரு. அதனால அவர்களுடைய சிறையிருப்பு மற்றும் ஒடுக்கப்படும் காலம் எரேமியா நினைத்ததை விட 7 மடங்கு தொடர்ந்து நீடிக்கும் என்று சொல்றாரு. இதனால தானியேல் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. அவருக்கு ஒரு தரிசனம் காட்டப்படுது. ராஜ்யங்களின் அதே வரிசையை நாம் காண்கிறோம். பெர்சியா, பின்பு கிரீஸ் மற்றும் மகா அலெக்சாண்டர், அதைத் தொடர்ந்து சிறிய ராஜாக்கள். இவர்கள் அனைவரும் இந்த கடைசி வடதிசை ராஜா வரை போறாங்க. அவர் எருசலேமை கைப்பற்றி ஆலயத்தில் விக்கிரகங்களை ஏற்படுத்தி தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்துவாரு. ஆனா அதன் பின்பு திடீர்னு இந்த ராஜா அழிக்கப்படுவாரு.
இப்போ இந்த தரிசனங்கள் அனைத்தும் எதை குறிக்கின்றன என்பதை பற்றிய முடிவில்லாத விவாதம் நடந்துள்ளது. கிமு 160களில் சிரியா ராஜா அந்தியோசின் சுரண்டல்களுடனான தெளிவான தொடர்பை பலர் பார்க்கறாங்க. அவன் எருசலேமில் உண்மையுள்ள அநேக யூதர்களைக் கொன்று ஆலயத்தில் விக்கிரகங்களை அமைச்சாரு. இயேசுவின் மரண தண்டனையிலும் கிபி 70 எருசலேம் மற்றும் ஆலயத்தின் அழிவிலும் ரோம பேரரசின் பங்கை இது சுட்டி காட்டுகிறது என்று சிலர் நினைக்கிறாங்க. அதோடு இயேசு திரும்பி வரும்போது இன்னும் நடக்க இருக்கிற எதிர்கால நிகழ்வுகளில் இது நிறைவேறும் என்று இன்னும் சிலர் நினைக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னா, அடையாளங்கள் மற்றும் எண்கள் இந்த நிகழ்வுகள் எதிலும் சரியாக பொருந்தவில்லை. ஆனா இது ஒரு வகையில அவையெல்லாம் சரியானவை என்ற சாத்தியத்தை உருவாக்குது. தேவனுடைய ஜனங்களின் வருங்கால தலைமுறையினருக்கு நம்பிக்கை தரும் வகையில் தானியேல் புத்தகம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்தியோஸ் பேரரசின் நாட்களில் தானியேல் புத்தகம் நம்பிக்கையை தந்தது. மேலும் அது இப்பொழுதும் அதையே செய்கிறது. இதனால்தான் இயேசு எருசலேமில் எதிர்கொண்ட அடக்குமுறை தலைவர்களை விவரிக்கவும் எதிர்கொள்ளவும் தானியேலிலிருந்து உருவங்களை பயன்படுத்துறாரு. இதனால்தான் வெளிப்படுத்தல் புத்தகத்தை எழுதிய தரிசனக்காரனாகிய யோவான் தானியேலுடைய தரிசனங்களை பயன்படுத்தி அவற்றை அவருடைய நாளின் ரோமுக்கும் எல்லா எதிர்கால அடக்குமுறை பேரரசுகளுக்கும் பயன்படுத்துறாரு. அதனால தானியேல் புத்தகம் என்ன காரியத்தை சொல்லுதுன்னா, எல்லா தலைமுறை வாசகர்களும் இங்கே ஒரு மாதிரியையும் வாக்குத்தத்தத்தையும் பார்க்கலாம் என்பதுதான். மனிதர்களும் அவர்களுடைய ராஜ்யங்களும் தங்களுடைய சொந்த பலத்தை மகிமைப்படுத்தும் போதும் சரியானது மற்றும் தவறுகளை திரும்பவும் வரையறுக்கும் போதும் தேவனை அவர்களுடைய மெய்யான ராஜாவாக ஏற்றுக்கொள்ளாத போது அவர்கள் கொடூரமான மிருகங்களாக மாறுகிறார்கள் என்பது ஒரு மாதிரியாகும். ஆனா ஒரு நாள் தேவன் மிருகத்தை எதிர்கொள்வார் என்ற வாக்குத்தத்தத்தை தானியேல் பிடித்துக் கொள்றாரு. தேவன் தம்முடைய ராஜ்யத்தை எல்லா தேசங்களுக்கும் கொண்டு வருவதன் மூலமாக அவருடைய உலகத்தையும் அவருடைய ஜனங்களையும் மீட்டெடுப்பார். அதனால ஒவ்வொரு தலைமுறையினருக்கும் இந்த புத்தகம் விசுவாசத்தை ஊக்குவிக்கும் நம்பிக்கையின் செய்தியை பேசுகிறது. இதை பற்றியதுதான் இந்த தானியேலின் புத்தகம்.